எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகு கோபால். இன்னைக்கு வந்து உழைப்பாளர் தினம் ஆர் மகாராஷ்டிரா டேட்னால இன்னைக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஹாலிடே. ஈவினிங் வந்து கமாடிட்டி மார்க்கெட் வந்து ரைட் நோ போயிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு இந்த வாரத்தினுடைய லாஸ்ட் டே. ரீசண்டாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு வார். கண்டிப்பாக இந்தியா வந்து பாகிஸ்தானை தாக்கும், மிலிட்ரி லெவலில் தாக்கும் அப்படின்னு பாகிஸ்தானுடைய உளவுத்துறை வந்து கன்ஃபார்ம் நியூஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்க மீடியாவில் வந்து கன்ஃபார்மாக அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து அப்படி தாக்குதல் நடத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்லேயும் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து இருக்கும். மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பொதுவாக ஒரு இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி பெரிய அளவில் மார்க்கெட் வந்து ட்ரேடிங் நடக்காது. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு ஜஸ்ட் பிலோவில் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பார்ட்டிசிபெண்ட் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன மாதிரியான நிகழ்வு வந்து நடக்க போகுது அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. லாஸ்ட் ஒரு 2 days கண்டினியூஸாக எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை. ட்ரேடிங்கில் எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை. கம்ப்ளீட் நேரோ மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டெக்னிக்கல் லெவலில் பார்த்தீங்கன்னா 24,365ங்கிறது ஒரு குரூஷியல் லெவல். இந்த லெவலுக்கு மேலே அட்லீஸ்ட் ஒரு 30 minutes கேண்டிலாவது பிரேக் அவுட் ஆகணும். லைக் வந்து இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி இருந்தால் கூட இதுக்கு மேலே இந்த லெவலுக்கு மேலே அட்லீஸ்ட் ஒரு 30 minutes கேண்டிலாவது பிரேக் அவுட் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் மார்க்கெட் வந்து அப்சைடு வந்து ரைஸ் ஆகும். லைக் வந்து இந்த இடத்துலையும் பாருங்கள், இந்த டாப் டு டாப் கனெக்ட் பண்ணும் போதும் ஒரு சேனல் மாதிரி ஃபார்ம் ஆகுதா. பொதுவாக இந்த இது அப்படியே இங்கே கொண்டு வாங்க. ஓகே, ஸோ ஹியர் ஆஃப்டர் 24,360 ஆர் 370க்கு மேலே இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும். அதாவது ஒரு கப் அண்ட் ஹேண்டில் மாதிரியும் இதை நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம். ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸை பொறுத்த அளவுக்கு ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். லைக் இந்த மாதிரி கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ இந்த கேண்டில் அப்சைடு வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு ரைஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த கேண்டில் அப்சைடு ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன, 24,370. இந்த லெவலில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் பிலோவில் இந்த சேனலுடைய டவுன் சைடு வந்து பிலோவில் 24,190 இதுக்கு பிலோவில் உடைக்கும் போது இன்னுமே சிக்னிஃபிகண்ட்டாக ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து பொசிஷனலாக MI2 மெத்தட் பிரகாரம் இந்த இடத்துல ஃபார்மேஷன் ஆகுது. டபுள் பாட்டம் எடுத்து ஃபார்மேஷன் ஆகுது. அதே நேரம் பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட்டுக்கு உண்டான ரீடெஸ்டிங் அப் டு 22,900 வரைக்குமே இந்த ரீடெஸ்ட் வந்து வரலாம். பொதுவாக ஒரு பிரேக் அவுட் ஆனவொடனே ரீடெஸ்ட் எடுத்து அகைன் மேலே ரைஸ் ஆகும். இதுதான் வந்து பிரேக் அவுட்டோட ரூல். ஸோ டெக்னிக்கலை பொறுத்தளவுக்கு இந்த நியூஸுக்கும் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்டுக்கும் எப்படி மூவ் ஆகுது அதை முன்கூட்டியே கணிக்கிறது தான் டெக்னிக்கல். ஓகே, ஸோ இன்கேஸ் நாளைக்கு கேப் டவுன் ஆகி 24,190க்கு பிலோவில் போகும்போது இந்த செல் சைடு வந்து கண்டினியூ ஆகும். அப்சைடு இன்கேஸ் 24,370க்கு மேலே பிரேக் அவுட் ஆகி ஒரு 30 minutes கேண்டில் பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே அப்சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஃபர்தராக இந்த ட்ரெண்ட் வந்து அப்சைடு கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இடைப்பட்ட இந்த லெவலில் ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணணும். 24,370க்கும் 24,200 ஆர் 190க்கும் இன்பிட்வீனில் ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணுங்க. கண்டினியூஸாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரி தான் போயிட்டு வந்துட்டு இருக்கும். இதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கனாலும் லைக் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனில் டவுன் சைடு வந்து பிரேக் அவுட் ஆகிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வந்து இன்கேஸ் இப்போ இந்த ஷோல்டருக்கு ஈக்குவலாக இங்கே ஃபால் ஆகிருக்கு. இன்கேஸ் இது அப்படியே மேலே போயிருந்ததுன்னா ஓவராலாக ஹெட் அண்ட் ஷோல்டருடைய டாப் வந்து பிரேக் அவுட் ஆகி அப்சைட் ரைஸ் ஆகிருக்கும். எஸ்டர்டே மார்னிங்கே சொல்லியிருந்தேன், ஸ்டூடெண்ட் குரூப்பில் எஸ்டர்டே மார்னிங்கே சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து MI3 மெத்தட் பிரகாரம் செல் சைடு தான் வந்து செக் பண்ணி பாருங்க அப்படின்னு மார்னிங்கே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் MI3 மெத்தடுடைய ஃபர்ஸ்ட் வேவ் வரைக்கும் ஃபால் ஆயிருந்தது. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு செல் சைடு தான். இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே ரைஸ் ஆகும்போது மட்டுமே பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பாசிட்டிவ். அதாவது 55,880 55,900க்கு மேலே
ரைஸ் ஆகும்போது மட்டும்தான் பாசிட்டிவ். ஏன்னா இங்கே உங்களுக்கு டபுள் டாப்பும் இருக்குது, சைட்வேஸ் மார்க்கெட்டும் டவுன் சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 54,250. நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் லைவ் கிளாஸஸ் வந்து சென்னையில் May 5th வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் 1 day டெக்னிக்கல் ஒர்க் ஷாப், நீங்கள் ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த 1 day டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து இருக்கும். இது வந்து May 10th வந்து இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே உள்ள அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சென்செக்ஸ் வந்து பார்ப்போம். சென்செக்ஸ் வந்து சேம் லைக் வந்து நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆகுதோ அதே மாதிரி தான் சென்செக்ஸும் ஒரு கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி தான் ட்ரேட் ஆகுது பாருங்கள். இந்த இடத்துல லைக் வந்து ஒரு சேனல் ஃபார்மேஷன் நடத்திருக்கா. அதே நேரம் இங்கேருந்து ரவுண்ட் பாட்டம் வருது எடுத்துக்கோங்க. கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி ஃபார்மேஷன் நடக்கா. ஸோ இந்த அப்சைடு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா தொடர்ந்து இந்த ட்ரெண்ட் வந்து அப்சைடு வந்து ரைஸ் ஆகும். அப்சைடில் வந்து 80,560 இந்த லெவல் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் கேண்டிலாவது பிரேக் அவுட் ஆகணும். டவுன் சைடில் 79,920 930 இந்த ஜோன் வந்து சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இன்பிட்வீனில் வித்தின் இந்த ஜோனுக்குள்ள, அதாவது 80,550க்கும் 79,920க்கும் இன்பிட்வீனில் ட்ரேடிங் வந்து எடுக்காதீங்க. இன்கேஸ் இது டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபர்தராக இது வந்து செல் சைடு போகிறதுக்கு மார்க்கெட் தயாராக இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் அப் சைடில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குன்னு அர்த்தம். மிடில் வந்து ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபைன். ஸோ இது செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஸ்டாக்ஸ் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு பெட்டராக ப்ரீவியஸ் டேஸில் பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணது டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட்டில் மாருதி சுசுகி இந்தியா ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் ரைஸ் ஆகிருக்கு. அதனுடைய டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னாலும் ஷார்ட் டேர்மில் கரெக்டாக பாட்டம் அவுட் ஆகிருக்காங்க. லாங் டேர்ம் ட்ரெண்டும் மார்ச் 22 2022 ரைஸ் ஆகிற இந்த ட்ரெண்டோடைய பாட்டமும் டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் அப்சைட் ரைஸ் ஆகுது. ஒவ்வொரு முறையும் ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே தான் ட்ரேட் ஆகுது. இப்போ இந்த ஹைக்கு மேலே இந்த ஹை, இந்த ஹைக்கு மேலே இந்த ஹை, இந்த ஹைக்கு மேலே இந்த ஹை, இந்த மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அட்லீஸ்ட் இந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்குமாவது 13,625 வரைக்குமாவது அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாக்கை நோட் பண்ணி பாருங்கள். செகண்ட் வந்து பாரதி ஏர்டெல். ஸோ இதுவுமே வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த இடத்துல வந்து இன்கேஸ் கீழே ஃபால் ஆனால் கூட ஆவரேஜ் பண்ணுறதுக்கு கரெக்டான ஸ்டாக்கு. ஆல்ரெடி இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. இன்கேஸ் கீழே ஃபால் ஆனால் கூட பெஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது இந்த இடத்துல ஆவரேஜ் பண்ண 1680 85 இந்த லெவலில் வந்து ஆவரேஜ் பண்ணால் திரும்பவும் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறைஞ்சபட்சம் 2000ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஏன்னா ஓவரால் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் அப்சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கு. இதுக்கு அடுத்து பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டாக்ஸ் அப்படின்னாக்கா இது வந்து ஸ்டாக் அனாலிசிஸ் கிடையாது, ரீசெண்டாக டாப் கெய்னராக உள்ள ஸ்டாக்ஸ் தான். சன் ஃபார்மா வந்து ஓவரால் ட்ரெண்டு அப் ட்ரெண்டு. இந்த அப் ட்ரெண்டில் லைக் டபிள்யூ ஷேப்பில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருப்பாங்க. கரெக்டாக ஃபால் ஆகி இந்த மாதிரி ரைஸ் ஆகுதான். ஸோ இந்த டபிள்யூ ஷேப்புடைய நெக்லைன் வந்து 1800. ஸோ 1800க்கு மேலே க்ளோசிங் நடக்கும்போது எல்லாமே கண்டினியூஸாக மார்க்கெட்டு திரும்பவும் இந்த ப்ரீவியஸ் ஹை ஆர் இதுக்கும் மேலே 2120க்கு மேலே அப்சைட் ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஓவரால் செக்டாரை பொறுத்தளவுக்கு நிஃப்டி ஃபினான்ஷியல் அண்ட் நிஃப்டி பேங்க்ஸு இது எல்லாமே வந்து பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹைலைட் ட்ரேட் ஆகுது. அதே நேரம் நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருந்தோம் பேங்க் நிஃப்டி வந்து அப்சைடில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஆல் டைம் ஹையை டச் ஆகும். ஃபர்தராக இன்கேஸ் கீழே ஃபால் ஆனால் கூட 52,600ங்கிறது பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ பேங்கிங் செக்டார் அதுலேயும் குறிப்பாக நிஃப்டி ஃபினான்ஷியல் கோல்டு ரிலேட்டடான ஸ்டாக் பாருங்கள் அப்படிங்கிறது இந்த இயரோடைய ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ செக்டார் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசன்ட் ஐடி ஸ்டாக்ஸ், ஐடி வந்து லைக் வந்து ஒரு ஸ்விங்கில் பாட்டம் அவுட் ஆகிருக்கு. அடுத்த ஸ்விங் வந்து ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் அப்சைடு ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து ஐடி, மெட்டல்ஸ் அண்ட் எனர்ஜி. இதுக்கு அடுத்து ஆட்டோவில் ஃபோக்கஸ் பண்ணிங்க. ஏன்னா
இப்போ நிஃப்டி ஃபினான்ஷியல்ஸ் வந்து நல்லாவே ரைஸ் ஆயிருக்கு, ஸ்ட்ராங் ரைஸ் ஆயிருக்கு. ஒரு ஸ்மால் கரெக்ஷன் கூட வரலாம் நிஃப்டி ஃபினான்ஷியலை பொறுத்தளவுக்கு. ஆல்ரெடி ரைஸ் ஆனதை விட்டுட்டு அடுத்து ரைஸ் ஆக போகிறத, பாட்டம் அவுட் ஆகி ரைஸ் ஆக போகிறத ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். அதில் முக்கியமாக ஐடி, மெட்டல்ஸ் அண்ட் எனர்ஜி, ஆட்டோ. ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு அடுத்துன்னா ஃபார்மா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூட் வந்து கண்டினியூஸாக ஃபால் ஆகிட்டு இருக்குது. இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுக்கு அடுத்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தோம், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பொசிஷனலாக மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு, இன்ட்ராடேல ஆர் ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் வந்து ஸ்மால் ரைஸ் ஆகி மேக்ஸிமம் அப் டு 5750 இந்த லெவல் வரைக்கும் வந்தால் கூட அகைன் செல்லு தான் போகும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம். அப் டு 5750 வரைக்குமே டவுன் ட்ரெண்டு தான் அப்படிங்கிறது தான் பார்த்தோம். அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து திரும்பியிருக்கு, ஃபால் ஆயிருக்கு. ஸோ செல்லிங் வந்து அதிகமாக இருக்குது, செல்லிங் இன்டென்சிட்டி அதிகமாக இருக்குன்னு தான் அர்த்தம். இதை நீங்கள் வந்து ஹவர்லியில் எடுத்துக்கிட்டிங்கனாலும், க்ரூட் ஆயில் டே அண்ட் ஹவர்லியில் எடுத்துக்கிட்டிங்கனாலும், நீங்கள் 4 ஹவரில் எடுத்து பாருங்கள். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே, ஆஃப்டர் ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த கன்சால்டேஷன் ஜோன் டவுன் சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. பட் ரைட் நவ் மார்க்கெட் வந்து ஒரு டபுள் பாட்டம் ஜோனில் இருக்கா. ஸோ ப்ரீவியஸாக 4800 4830ங்கிறது ஒரு டபுள் பாட்டம் ஜோன். இந்த இடத்துல கரெக்டாக இது வரைக்கும் ஃபால் ஆன மார்க்கெட் எதுக்கு இந்த இடத்துல வந்து அப்சைடு பவுன்ஸ் ஆகுது. ஸோ இதுக்கு பிலோவில் 4830க்கு பிலோவில் ஹியர் ஆஃப்டர் பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே டவுன் சைடு வந்து ஃபர்தராக கண்டினியூ ஆகும். ரைட் நவ் மார்க்கெட் வந்து ஒரு டபுள் பாட்டம் எடுத்து அப்சைடு ரைஸ் ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல எம்ஐ மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கேப் ஃபில்லருக்கு ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து 5165 இருக்கும். ஸோ இதுக்கடுத்து கோல்டு வந்து நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்தோம். கோல்டை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் தான். பட் இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் பவுன்ஸ் ஆகுது. ஓகே, இப்போ இந்த ஸ்விங்கோடைய டாப்பில் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்க. இந்த லெவல் பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகிட்டு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்கேஸ் கீழே ஃபால் ஆச்சுன்னா 89,500ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இன்கேஸ் கீழே ஃபால் ஆச்சுன்னா இந்த லெவலில் அக்யூமுலேட் பண்ண பாருங்கள். அகெயின் திரும்பவும் 95,000 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபைன், இந்த வீடியோ ட்ரெண்டு அப்டேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.